தயரதன் நன்றியுரைக்க கலைக்கோட்டு முனிவர் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல கலைக்கோட்டு முனிவரோட காலடியில விழுந்து வணங்கினான் தயரதன். இப்போ அந்த சூழ்நிலையில அடுத்ததா என்ன நடந்ததுன்னு கம்பர் சொல்றாரு கேளுங்க. எந்தை, நின் அருளினால் இடரின் நீங்கியே உய்ந்தனென் அடியனேன் என்ன ஒந்தவன் சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி தேர்மிசை வந்தமா தவறொடும் வழிகொண்டு ஏகினான். அடடா, கம்பர் வார்த்தைகளை எப்படி தேர்ந்தெடுத்து கையாள்கிறார் பாருங்க. எந்தை, நின் அருளினால் இடரின் நீங்கியே உய்ந்தனென் அடியனேன் என்ன. தயரதன் கலைக்கோட்டு முனிவரை பார்த்து எந்தையே அப்படின்னு கூப்பிடுறான். எந்தைனா சாதாரணமா என் தந்தைன்னு அர்த்தம். ஆனா இங்க என்னை வாழ்வித்த ஆசானே, என்னை நல்வழிப்படுத்திய குருவே, ஞானத்தந்தையே அப்படிங்கிற ஆழமான பொருள் வருது. உம்முடைய கருணையினால் நான் என் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கி பிழைத்து கொண்டேன் ஐயனே, நான் அடியேன் அப்படின்னு சொல்றான். அந்த அடியனேன்னுங்கிற வார்த்தையில எவ்வளவு பணிவு, எவ்வளவு சரணாகதி இருக்கு பாருங்க. ஒன் தவன் சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி. இதை கேட்டதும் அந்த ஒன் தவன், அதாவது ஒளிரும் தவத்தை செய்த சிறந்த தவ வலிமை படைத்த அந்த கலைக்கோட்டு முனிவர் சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி. சிந்தையுள் அப்படின்னா மனசுக்குள்ளேயே ஆழமா முழு மனசோட நெகிழ்ச்சியோட வாழ்த்தினார்னு அர்த்தம். ஒரு அரசன், அதுவும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிபதி, இவ்வளவு பணிவோட இவ்வளவு பக்தியோட தன்னை வணங்கி தன்னால உய்ந்தேன்னு சொல்றப்ப ஒரு தவசீலன் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும். தன்னோட தவம் வீண் போகல, ஒரு ஜீவனுக்கு துணை நின்னுச்சுங்கிற மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி. அந்த மனசுல ஏற்பட்ட ஆனந்தத்தால தயரதனை வாழ்த்தினார். தேர்மிசை வந்தமா தவறோடும் வழிகொண்டு ஏகினான். அப்படி வாழ்த்திட்டு அங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல. கலைக்கோட்டு முனிவர் தன்னோட முனிவர்கள் கூட்டத்தோட, அதாவது அந்த தேரை தொடர்ந்து வந்த மா தவறோடும் சிறந்த தவ பெருமை கொண்ட அந்த ரிஷிகளோட, தேர்மிசை அப்படின்னா தேரின் மேலே ஏறி தன்னோட ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டார். வழிகொண்டு ஏகினான்னா தன் வழியே கிளம்பி போனார்னு அர்த்தம். தன்னோட கடமையை முடிச்சுட்டு மனசுல ஒரு நிறைவோட வந்த வழியே திரும்பி போயிட்டார்னு ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் கம்பர் விவரிச்சிருக்காரு. இந்த தயரதனோட பணிவும் முனிவரோட பெருந்தன்மையும் தான் இந்த நாட்டுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகுது. அடுத்த பாடல்ல இந்த முனிவர் போன அப்புறம் தயரதன் என்ன செஞ்சான்கிறத பார்ப்போம். வாருங்கள்.